Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. விடுதலை படத்தோட தாக்கத்தின் பெயர்ல விடுதலை பார்ட் 2க்கு மவுஸ் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படிங்கறத டே 1ஓட வசூலை வச்சே சொல்லிடலாம். டே 1ஓட பாக்ஸ் ஆபீஸ் எவ்வளவு அப்படின்ற தகவல் தான் வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு, விடுதலை திரைப்படம் முதல் நாள்ல எவ்வளவு வசூல் ஈட்டி இருக்கு அப்படிங்கறத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். வெற்றிமாறன் இயக்கத்துல விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர்னு பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிப்புல விடுதலை 2 திரைப்படமானது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில நேற்றைய தினம் வெளியாகி இருக்கு. அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் பலருமே இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா வெற்றிமாறன் இயக்கத்துக்குன்னு பல ரசிகர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி, நடிகர் சூரின்னு இவங்களோட ரசிகர்களுமே இந்த படத்தை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. விடுதலை 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடிகர் சூரி குமரேசன் கதாபாத்திரத்துல சிறப்பா நடிச்சிருந்தாரு. ஆனா விடுதலை 2 பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க ஒரு விஜய் சேதுபதி படம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். விஜய் சேதுபதியை சுத்தியே தான் இந்த கதைக்களமானது நகருது. ஆல்ரெடி இந்த படத்தோட டீசர், ட்ரெய்லர் எல்லாமே வெளியாகி இந்த படத்தின் மீதான ஹைப்பை ஏத்தி விட்டது. குறிப்பா மஞ்சு வாரியர் மற்றும் விஜய் சேதுபதி இவங்களோட கெட்டப் தான் எல்லாரோட கவனத்தையுமே ஈர்த்திருந்துச்சு. ஒரு நகைச்சுவை நடிகரா இருந்த சூரிய ஒரு சிறந்த நடிகரா அடையாளப்படுத்தினதுமே விடுதலை திரைப்படம் தான். அது மட்டும் இல்லாம விடுதலை திரைப்படமானது வெளியாகி சர்வதேச திரைப்பட விழாக்கள்ல பல இடங்கள்லயுமே விருதை வாங்கி இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த இரண்டாவது திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உச்சகட்டத்தில் இருந்ததுக்கு முக்கிய காரணமே விஜய் சேதுபதி தான். பார்ட் 1லயே பெருமாள் வாத்தியாரா வந்து கலக்கி இருந்தாரு. ட்ரைலர்ல, இந்த படத்தோட ட்ரைலர்லயுமே அவர் பேசியிருந்த வசனங்கள் அனல் பறந்திருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல விடுதலை படக்குழு கலந்துக்கிட்டாங்க. அதற்கெல்லாம் நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். விடுதலை படத்தை பொறுத்தளவுக்கு இந்தியாவுல மட்டும் ஒட்டுமொத்தமா 43 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருந்தது. அதே மாதிரி உலக அளவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 55 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருந்தது. இதன் காரணத்தினாலதான் இரண்டாம் பாகத்துக்கான டிக்கெட் புக்கிங் மட்டுமே கிட்டத்தட்ட 3 கோடி நெருங்கி இருந்துச்சு. இப்ப விடுதலை பார்ட் 2 ஆனது டே 1லயே கிட்டத்தட்ட 12 கோடி வரைக்கும் வசூல் ஈட்டி இருப்பதா பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இனி வார இறுதி நாட்கள் அப்படிங்கறதுனால இன்னமுமே பல கோடிகளை வாரி குவிக்கும். அது மட்டும் இல்லாம படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுல வசூல்ல சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லி படக்குழு மிகப்பெரிய நம்பிக்கையில இருக்காங்க. வசூல் ரீதியான அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவிலேயே படக்குழு வெளியிடுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புமே ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகி இருக்கு. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.